ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்க. இன்றைக்கி கிருத்திகை, அதனால் நம்ம வீட்டில் நான்வெஜ் இன்றைக்கி எதுவும் கிடையாது. காலை டிஃபன் வந்து இட்லியும் தேங்காய் சட்னிங்க கொத்தமல்லி போட்டு அரைச்சி வச்சுருந்தா ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி கிருத்திகைன்றதுனால நான் வந்து விரதம், பசங்களுக்கு வீட்டுக்காருக்கு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிருத்திகைங்க. பருப்பு வச்சுருக்கேன். ஒன் பை ஒன்னாக என்னென்ன வேலைகள் நம்ம செய்யலாம் அப்படின்றத பார்த்துக்கிட்டே வாங்க. அதில் வந்து பருப்பு வச்சுருக்கேன். இதில் காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான வெயிலாக இருக்குப்பா. இன்றைக்கி கிருத்திகை படையல் சாப்பாடு நல்ல சூடான சாதம், முள்ளங்கி சாம்பாருங்க. சாம்பார் பொடி வீட்டிலே வந்து இடித்து இன்றைக்கி போட்டேன். சாம்பார் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பருப்பு ரசம் இன்றைக்கி வச்சுருந்தேங்க. பருப்பு வேக வைக்கிறோம் இல்லைங்களா, அதிலே வந்து ரசம் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. கூடவே இன்றைக்கி தாளித்த தயிர் வந்து செய்து வச்சுருந்தேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய் இது ரெண்டும் சேர்த்து பொரியலுங்க. ஆனால் கத்திரிக்காய் மட்டும்தான் படையலுக்கு வச்சேன். கூடவே உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுட்டு வத்தலும் பொரித்து வச்சுருந்தேங்க. ஏன்னா முருங்கைக்காய் வச்சு படைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கத்திரிக்காயும் பலாக்கொட்டையும் போட்டிருந்தோம் அந்த பொரியலில். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் கிருத்திகை படையல் சாப்பாடு இதுதான். எல்லோரும் வந்து படைச்சிட்டு சாப்பிட்டாச்சுங்க.